மனிதனே, ஒவ்வொரு நாளும் கபறுகளுக்கு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறாயா இல்லையா? எத்தனை ஜனாசாக்களை நீங்கள் சுமந்திருப்பீர்கள்? உட வாப்பாட ஜனாசாக்களை சுமந்திருப்பீங்க, தாயுடைய ஜனாசாவை சுமந்திருப்பீர்கள், நண்பர்களுடைய ஜனாசாக்களை சுமந்திருப்பீர்கள். சொல்கிறார், நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள். ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. ஒரு நாளைக்கு உன்னையும் இப்படித்தான் தூக்கி கொண்டு செல்வார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை அவ்வளவுதான் சகோதரர்களே. ஆடின ஆட்டம், ஓடின ஓட்டம், காட்டின கூத்து, கண்ணை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் உலகத்தினுடைய சர்வாதிகாரம். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் லட்சக்கணக்கான ஆடைகள். கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் 100 பவுண்ட் நகைகள். நான் சொன்னதை போல் கண்ணை பொத்தினால் ஒரு மஞ்சடி தங்கத்தை விட மாட்டார்கள் உன்னுடைய உடம்பில். அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே மௌத்தாக வந்தவர்கள் நாம், இருக்க வந்தவர்கள் அல்ல. நாம் இறக்க வந்தவர்கள். நாம் எதற்கு வந்தவர்கள்? இறக்க வந்தவர்கள். அதான் கவிஞர் சொல்கிறார், தஸவ்வத் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி. மனிதனே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீ சொத்துக்களை சேர்க்காவிட்டால் பரவாயில்லை, காணி பூமி வாங்காவிட்டால் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை சேர்த்து வைத்துக்கொள், தக்வாவை சேர்த்து வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னக லா தத்ரி. உனக்கு தெரியாது. இதா ஜன்ன அலைக லைலுன், இரவை நீ அடைந்தால் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, காலையில் உயிரோடு இருப்பாயா என்று உனக்கு தெரியாது. வகம் மின் ஃபதன் அஸ்பஹ வ அம்ஸா லாஹியா. எத்தனையோ வாலிபர்கள் வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது, தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுவது கிடையாது, ஆசான்களுக்கு கட்டுப்படுவது கிடையாது. ஆனால் அவன் மறந்து விட்டான், அவனுடைய கஃனை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். எத்துணை வாலிபர்களின் மரணங்களை நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் மவுத்து அதிகரிக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளம் அது. வகம் மின் ஸகீரின் யுர்தஜா தூலு உம்ரிஹி. எத்தனையோ சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் ஆசைப்படுகிறார்கள், என்னுடைய குழந்தை பெருத்து வளர்ந்து ஆளாகி ஆலிமாயி முஃப்தியாயி, இன்னும் சிலர் டாக்டராயி புரோக்டராயி, என்னவெல்லாம் கனவு காண்கிறார்கள். ஆனால் வகத் உத்கில ஜிஸ்முஹு ظுல்மத்தல் கப்ரி, அந்த பிள்ளை பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே ஜனாசாவாக மாறிவிடுகிறது. நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? வகம் மின் ஸஹீஹின் மாத பிகைரி இல்லத்தின். எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ மல்யுத்த வீரர்கள், எத்தனையோ ஆரோக்கியம் உள்ள தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள். சொல்கிறார் ஹாஜியார், சொல்றார், காலையில நான் கண்டேன், என்னோட தான் டீ குடிச்சார், நன்றாக பேசினார், சிரித்து கதைத்தார், மாலையில் மௌத்தாகி விட்டார், எந்த நோயும் இல்லை. வகம் மின் ஸகீமின் ஆஷ ஹீனம் மின் அத்-தஹ்ரி. எத்தனையோ நோயாளிகள் பெடெஸ்ட், படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள் நாளைக்கு மரணிப்பார், இன்றைக்கு மரணிப்பார், தொண்டைக்குள் இருக்கிறது, சக்கராத் வந்து விட்டது. அவர் 10 வருஷமாக அப்படித்தான் இருக்கிறார். மௌத்தான பாடும் இல்ல, எழும்பின பாடும் இல்ல. சகோதரர்களே, அல்லாஹ் காட்டுகிறான், சக்தி கண்ட்ரோல் என்னுடைய கையில் இருக்கிறது.